For all the latest reviews, interviews, and everything entertainment in Tamil, Kannada, Malayalam, and Telugu, subscribe to Film Companion South now. Halitha Shameem, welcome to Film Companion South. நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன? அஞ்சலி சார். Really? அஞ்சலி. ஓகே. தியேட்டர்ல பார்த்த படம். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருந்தேன் படம் பார்க்க. அப்போது என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்கூலில் பேட்ஜ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே. எதுக்கு என்ன அங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னா, நான் அஞ்சலி பாப்பா மாதிரி அப்போ இருந்தேன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த வயசு முடியலாம் அந்த மாதிரி இருந்து சொல்லி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு பாப்பா ஸ்க்ரீனில் இருக்கான்னு சொல்லி என்னை அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்த்து நான் அந்த வயசுலேயே அழுதுருக்கேன். பட் உங்களுக்கு அந்த ஏஜில் ஃபிலிம் ப்ராசஸ் பண்ணுற இதெல்லாம் இருந்துச்சா? என்னன்னு தெரியல, ரொம்ப சில விஷுவல்ஸ் ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த மெமரியில் சில பிகாஸ் யூ மஸ்ட் ஹவ் பீன் வாட் லைக் 4-5 பட் ஏதோ ஹிட்டாக ஏதோ அழுதுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. பட் அதுக்கு யூ செட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அதுக்கு முன்னாடி ஜாஸ்தி யூ வுட் நாட் கோ அட் ஆல்? படமே பார்க்க மாட்டேன் சார். படமே பார்க்க டிவியில் டிவி யாராவது போட்டால் கூட ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த சவுண்டு பிடிக்காது அந்த மாதிரி. ஓகே. வை தெரியல. மெயினா குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்களா, எல்லா அட்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா தென் நான் தனியாக இருக்கேனே அந்த மாதிரியா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே. ஐம் கெட்டிங் தட் Halitha Shameem vibe from this answer. நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்ட்டு, because I'm very curious about how you write so deep about characters. But before that you were see you assisted Mysskin and you also assisted Pushkar Gayathri. ரெண்டு பேரும் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க. Different sensibilities. I have two questions about this. First question வந்து, what were your learnings about each one of them, from each one of them? அதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணதே 1.5 வருஷம் இருக்கும். எனக்கு கரெக்டாக நான் போய் பிளேஸ் ஆன இடம் வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம். அவங்கள்ட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை நான் இதில் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸே வந்தது. அது வரைக்கும் நான் நிறைய உடஞ்சிருக்கேன். என்னடா சினிமா எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த ரைட்டான பீப்புள் இல்லை, எனக்கு அது நிறைய விஷயம் என்னை பயமுறுத்துச்சு அப்படின்றது. ஸோ புஷ்கர் காயத்ரிக்கிட்ட போகும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து என்னை பார்த்துட்டு, ஓகே நம்ம சம்மரில் ஷூட் பண்ண போகிறோம், சன்ஸ்க்ரீன் வாங்கிடணும், be sure that you're hydrated அந்த மாதிரிலாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஐயோ இங்கே வந்துட்டோம் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கிவிங் நிறையா. அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். அந்த மாதிரி தான் லைக் டபுள் செக் பண்ணணுங்கிற இதுவே இல்லை. அவங்கள்ட்ட இருந்து நான் என்ன மெயினாக எடுத்துக்கிட்டேன்னா, லைக் டிரெக்டர்னா எல்லா கிராஃப்ட்லேயுமே அவங்க இன்வால்வ் ஆகணும். அந்த படத்தோட லுக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா இன்புட்ஸும் அவங்க தான் சொல்கிறாங்க. ஆர்ட் டைரக்டர்கிட்ட லைக் காஸ்டியூம் எப்படி இருக்கணும், என்ன கலர்ஸ்லேருந்து சினிமோட்டோகிராஃபர்லேருந்து எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. அதுபடி தான் எல்லாமே நடக்குது. காஸ்டிங்லேருந்து ஒரு விஷயத்துக்கும் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, எவ்வளோ இது தேவைப்படுதுங்கிறது அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் பிலீவ் தேர் கிராஃப்ட்ஸ்மேன், அந்த மாதிரி கிடையாது. the more input you give அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ they have their own palette, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் மிஷ்கின் சாரோட இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். லைக் அவரு ஹிஸ் மோர் இன்டு மெயினாக அந்த ஷார்ட்ஸு, லைக் திடீர்னு ரூம்குள்ளே போயிடுவார், வெளியில் வந்துட்டு எனக்கு இப்படி ஒன்று தோணுச்சு, ஐ அரைவ்ட் அட் திஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அந்த கேரக்டருக்கும் குள்ளே போயிடுவாரோ, அந்த ஷார்ட் டிவிஷன் இப்படி தான் அவர் நிறைய பேசி பார்த்துருக்கேன். ஓகே. லைக் அதை காஸ்டியூம் வந்ததில் அது அமைஞ்சிடும், அது பார்த்துடலாம். எனக்கு தேவை இந்த மூட் ஆஃப் த கேரக்டர், அந்த ஃபிலிம் எப்படி நான் அது பண்ண போகிறேன், அதுதான் டாக்ஸ் அ லாட் அபவுட் அதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ யூ கைண்ட் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாதிரி அமைஞ்சிடுச்சு உங்களுக்கு. தட் இஸ் கிராஃப்ட் அண்ட் ஒரு மாதிரி கோயிங் டீப் இன் டு இது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க 1.5 வருஷம் வந்து ஒரு சர்ச் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல. அட் வாட் ஏஜ் டிட் யூ சே எனக்கு ஃபிலிம்ஸ் தான் கரியர் அப்படின்ட்டு? அது ரொம்ப ஏர்லியாக. ரஃப் லைக் காலேஜ் டைம்? நோ சார், 8th standard. Oh, yeah. Okay. Yeah. From not seeing any movies at all, you know, முன்னாடி இப்போ வந்து 8th standardல you saying this is my career. எப்படியோ சார், எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நிறைய படங்கள் பார்ப்பாங்க, நான் தான் பார்க்காம இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லா படங்களும் பார்ப்பாங்க. மெயினாக வந்து பாக்கியராஜ் சார் படம், பாரதிராஜா சார் படம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் தியேட்டரில் போய் பார்க்குறது எனக்கு அமைஞ்சது பார்த்திங்கன்னா எல்லாமே மணி சாரோட படங்கள்லாம் பார்க்க நேர்ந்தது. ஸோ அது பார்த்துட்டே இருந்தேன். எப்போ இந்த தில்சே பார்த்ததுக்கப்புறம் ஐ டிசைடட் எனக்கு நான் இங்கே போகணும்,
எனக்கு இது வேணும், இது என்ன ஏது எதுவுமே தெரியாது, ரொம்ப ஏலினேட்டடான ஒரு விஷயம் தான், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது, பட் ஐ வாண்ட் டு பி ஹியர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். அண்ட் தென் ஒரு 1.5 வருஷம் யூ ட்ரைட்? நோ ஆஃப்டர் காலேஜ், ஆஃப்டர் அதாவது 11th 12th நான் இங்கே ஆக்சுவலி போர்டிங் ஸ்கூல் கொடைக்கானலில் படிச்சுட்டு இருந்தேன். 11th 12th இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு சினிமாக்கு ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு 11th 12th சென்னையில் படித்தேன். ஸோ 12th முடித்த உடனே ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஏடியாஸ் ஜாயின் பண்ணணுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. வீட்டில் ஒன்றும் சொல்லையா? வீட்டில் அவங்க சார் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கோம். நான் அதுக்கும் 4th 5thலலாம் நான் கதை எழுதிக்கிட்டு நான் போகிற போக்கில் சென்னை தானே போகிறீங்க, அப்படியே போய் இதை அந்த கதையை சங்கர் சார்கிட்ட கொடுங்க, அவர் படமாக எடுப்பார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா இந்த பொண்ணுக்கு எப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வரும் அதை நம்ம விடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அதனால தேவர் ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து புஷ்கர் காயத்ரி கிட்ட சேர்ற மட்டும் சில பயமுறுத்துகிற விஷயங்கள் நடந்ததுன்னு கேன் யூ மீன் வாட் கைண்ட் வருது? அதுதான் சார், அந்த ஷூட் நடக்கிற இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற சில கஸ்வேர்ட்ஸ் திடீர்னு அந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து லைக் நான் ரொம்ப சின்ன பொண்ணாக அப்போ இருக்கனால மற்றவங்கள தான் பேசுவாங்க, அப்படி தான் நடக்கும். ஆனால் எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளான ஸ்பேஸாக இருந்தது. ஓகே. த செகண்ட் கொஸ்டின் நான் சொன்னேன்ல, அது வந்து புஷ்கர் காயத்ரி ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்காங்க, மிஷ்கின் ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்கார். அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கலந்து லைக் லைக் ஹவு டிட் யூ ஃபைண்ட் யோர் வெரி வெரி யூனிக் வாய்ஸ்? என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம அவங்க கிராஃப்ட்டும் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் வாட் இஸ் மை வாய்ஸ் இஸ் வாட் ஐ ரீட், வாட் ஐ ஹவு ஐ லுக் அட் ஸ்டஃப்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் பார்த்த படங்கள் நிறையா இருக்குது சார். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய லைக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அந்த மாதிரி படங்கள் பார்த்துக்கிட்டே இருந்து, ஸோ அந்த மாதிரி தானே ஒரு எஸ்தெட்டிக்ஸ் தான் அது படங்கள் பார்க்க வந்ததோ அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே. நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பீங்களா? புக்ஸ் படிப்பேன். நான் நிறைய தேடி லைக் நிறையா இதெல்லாம் தான் கிளாசிக்ஸ் அப்படிங்கிறதையும் போய் படிப்பேன். பட் நிறைய வந்து கண்டெம்பரரியாக யார் நல்லா பண்ணியிருக்காங்க, இப்போ எது வந்திருக்கு, யாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மாஸ் படம் வந்தது இல்லையா, இட்ஸ் டெபியூ ஃபிலிம், பட் என்னை ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஐ லுக் ஃபார்வர்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ புதுசாக யார் பண்ணுறாங்க, என்ன நல்லா இருக்குது, புது வாய்ஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு தேடலாகவே இருந்திருக்கு. when you discovered, no, why I'm asking this is because இப்போ சினிமாவுக்கு போகிற ரெண்டு கேட்டகரி பேர் இருக்காங்கல்ல. ஒன்று வந்து இந்த படம் தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இதுதான் வந்து அவங்க பார்க்குறாங்க, இதுதான் வந்து ஹிட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. வாய்ஸுங்கிறது ஃபார் மீ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், விச் இஸ் like somebody who says these are the films I want to do. அதுக்காக நான் ஆடியன்ஸை வேணான்னு சொல்லலை, பட் ஆனால் எனக்கு ரெண்டுமே வேணும். தட் இஸ் நான் என்னோட இஷ்டப்படி படம் பண்ணணும், ஆனால் அந்த படம் வந்து ஆடியன்ஸையும் போய் சேரணும். I somehow you feel that kind, the second kind, right? ஸோ வித் தேட் இன் மைண்ட் அது அந்த இதில் கேட்டேன். நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தது சார், ஒரும்போ பண்ணும்போது அதோட பிகினிங் ஸ்டேஜில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப ராவாக இருக்குது ஸ்கிரிப்டு அப்படின்லாம் ஃபீட்பேக் வந்தது. பட் தேட்டரில் நான் தேவி தேட்டரில் பார்க்கும்போது லைன் பை லைன் வந்து கிளாப் பண்ணாங்க, அப்படிலாம் என்ஜாய் பண்ணி. லாங்குவேஜ் சொன்னாங்களா? லாங்குவேஜ் ஆர் அது எப்படி சொல்கிறதுங்க சார், ரொம்ப இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் த ஆடியன்ஸ் டு அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப க்ரூடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அவங்க மீன் பண்ணியிருக்கலாம். பட் தேட்டரில் பார்க்கும்போது லைக் எல்லாத்தையுமே அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே ரசித்து சிரிக்கும் போது அப்போ நான் அதை உணர்ந்தேன். ஸோ ஒருத்தவங்க ஜென்யூனாக நம்பி எடுத்தால் லைக் மற்ற ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்லாம் இது பண்ணாமல் ஒரு கன்விக்ஷனோடு எடுத்தால் அது போய் சேருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டைரக்டர்ஸோடு நான் பார்க்குறேன். அது பார்த்தது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது சார். ஸோ எனக்கு அப்போலேருந்தே வந்து லைக் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணும்போது மற்றவங்க அப்படி பேசியெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதாகும், ஆடியன்ஸ் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ஆடியன்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனோடவே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் என்றைக்குமே பண்ணதில்லை. எனக்கு பூவர் சமீபை எழுதுனதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, என்ன கதைக்கு ட்ரூவாக நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கணுமோ அதுதான் நம்ம ஒரிஜினலாக பண்ணால் அது போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது கண்கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃபிலிம்ஸ்லேருந்தே அது போய் சேருது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரைட். ஸோ நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்லாம் முடிச்சுட்டு when you said ஓகே எனக்கு இப்போ என்னோட படம் பண்ணணும், பூவரசம் பிபியோட ஐடியா அது எங்கேருந்து where do you get it from? பூவரசம் பிபி முன்னாடி நான் ஏழை எழுதிட்டேன். அப்போது எழுதிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு ஸ்கிரிப்டும் எழுதியிருந்தேன்.
ட்ரை பண்ணிருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று ஆக்டருக்கு பிடிக்கும் இல்லை ப்ரொடியூசருக்கு பிடிக்கும், ரெண்டுத்தையும் என்னால் கம்பைன் பண்ண இப்படி இருந்தது. அப்போ இந்த 5D ரெவல்யூஷன் வந்த பீரியட், அப்போது அந்த ரிவரின்னு ஒரு ஷார்ட் எடுத்து அது பெரிய எல்லாருமே 5D இருந்தால் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரப்போ சரி நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில்ட்ரன் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து எழுத ஆரம்பித்து கேமரா வாங்கிட்டு அடுத்து லைட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் முனைப்பாக இருக்கும்போது தான் மனோஜ் என்கிட்ட அறிமுகமாகறாரு. அப்போ அந்த கதையை கேட்டுட்டு ஸோ இந்த இதில் நானும் வரேன், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஸ்கார்லெட் வாங்கினார். ஸோ அது இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரி டெஃபினட்டாக இது பண்ணலான்னு. அந்த கதைக்கு எப்படி அரைவானுங்கிறது வேறு கதை, பட் இது இப்படி பண்ணணும்னு நடந்தது தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைட். ஸோ அந்த கதைக்கு எப்படி வந்தீங்க? கதைக்கு எப்படி அரைவானா சார், அதுவும் இந்த 5D வாங்கின அந்த ஃபேசினேஷனில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஊர் சைடு போய். அப்போது பசங்க சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த லாஸ்ட் டே ஸ்கூல் ஆனுவல் இது முடிச்சுட்டு இங்கெல்லாம் தெளிச்ச சட்டையில் அப்படி ஜாலியாக இருந்தது ஃபோட்டோ எடுத்தேன். அதுவும் அங்கே ஆற்று பக்கம் நாணல்லாம் இருந்துச்சு, அது பக்கம்லாம் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நியூஸ் வருது சார், அமராவதி ஆற்றுல வந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஸிங்கான ஒரு நியூஸ் பார்க்கவும் இந்த குழந்தைங்க அங்கே தானே இருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம சிட்டி மாதிரி இல்லைல்ல, எந்த ஒரு பேரண்டல் கைடன்ஸ் இல்லாமல் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் ஊரில் தாராபுரத்தில். நம்ம பாட்டுக்கு போவோம், எப்படி அப்படிலாம் நம்ம இருந்தோன்னே தெரியல. நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு ஊர்ட்டு ஒரு டவுன் பஸ்ஸில் போகிறது அங்கே வர்றது இப்படி இருந்திருக்கோம். அப்படி இருக்க பசங்களுக்கு தேர் ஃபோர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு வயலன்ஸ் வந்து அவங்க விட்னஸ் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு இது, அவங்களோட சைல்ட்ஹுட்டே அபகரிச்சிருமே. அதுதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவங்க பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற இதுதான் நாட்டு தான் நான் பூவரசம் பேபி எழுதுறேன். ரைட். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சில ஃபில்ம் மேக்கர்ஸ், ஐ வாண்ட் தேர் நேம்ஸ். ரைட். They could be Indian, they could be foreign. ரைட். நான் ட்ரூ டு டைம்லாம் திரும்ப சொல்லிட்டு இருந்தனால தே கீப் சேஞ்சிங். எனக்கு நிறைய அப்போலேருந்து இருக்காங்க. பட் இப்போ வந்து ஐ ரியலி லைக் கிரெட்டா கர்விக் அண்ட் ஜோ ஸ்வான்பர்க் அண்ட் நோவா வாட்ஸ் இஸ் செகண்ட் பாம்பர்க். அந்த மாதிரி லைக் இண்டிபெண்டன்ட் செட்டப்பில் பண்ணுற படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரைட். ஸோ யூர் அந்த அவங்க பண்ணுற ஒர்க்கு பிடிச்சிருக்கா இல்லை அந்த இண்டிபெண்டன்ட் செட்டப்னால பிடிச்சிருக்கா? அந்த லைக் நான் நிறைய சீரீஸில் பார்க்கும்போது சார், உதாரணத்துக்கு அந்த ஃப்ளேக்டுன்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். லைக் என்னென்னா அவங்கள பற்றி படித்தா என்னென்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீமில் வந்து தேர் ஃபெயில்ட் ஆஸ் அன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், தேர் ஃபெயில்ட் ஆஸ் அன் ஆக்டர். அப்படி தான் வந்து நிறைய பேர் பற்றி நம்ம பிடிச்ச சீரீஸில் இருக்க ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் சினாரியோலாம் அவங்க ஒர்க் ஆகாமல் இங்கே வந்திருக்காங்க. பட் நான் ஒரு வியூவராக பார்க்கும்போது மெயின் ஸ்ட்ரீமோட தேர் ஜெம்ஸாக இருக்காங்க பார்க்க. There are many directors who are also writers. நீங்கள் எப்போவுமே வந்து do you want to be a writer director or will you be open to directing other people's material also? எனக்கு என்ன சொல்கிறதுக்கே நிறைய கதை ரொம்ப இதுவாக இருக்குது. நான் நடிக்கிற கதைகளெல்லாம் நல்லா டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கிறதே எனக்கு எனக்குள்ளே அவ்வளோ கதை இருக்கு. ஐ வாண்ட் டு ரைட். முடிஞ்ச அளவுக்கு எழுதணும். அட்லீஸ்ட் என்ன எனக்கு ஒரு வேளை ஏதாவது முடியலன்னா ஐ ஹேவ் டு மற்றவங்களுக்கு கொடுத்தாது எடுக்கணும்னு சொல்லணும். அப்படி ரைட்டராக தான் நான் ரொம்ப என்ன பார்க்குறேன். பட் அதே நேரம் எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சி நான் யோசிக்காத ஏதோ ஒரு விஷயம் இருந்து அப்படின்னா கொலாப் பண்ணுவோ இல்லை அவங்க கதையை வாங்கி பண்ணுவோ, அதுக்கும் ஐ எம் ஓப்பன். ஸோ நான் கோயிங் பேக் டு யுவர் ப்ராசஸ். இப்போ வந்து இந்த இன்சிடென்ட் நீங்கள் கேட்குறீங்க, இந்த அமராவதி இன்சிடென்ட் கேட்குறீங்க. நவ் யுவர் மைண்ட் இஸ் சேயிங் இப்போ தானே இந்த ஸ்கூல் விட்டுது, இந்த இங்கு தெளிச்சுட்டு அந்த பசங்கள்லாம் இருந்தாங்க, இப்போ இது நடந்திருக்கு. ஸோ அவங்க சைல்ட்ஹுட் எப்படி பார்த்து, ஸோ அந்த மாதிரி ஒரு யுவர் மைண்ட் ஹஸ் மேட் அ கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷன்லேருந்து வென் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் அது எப்படி எப்படி எழுதுவீங்க? லைக் அப்படியே நேரம் வந்துடுமா உங்களுக்கு? லைக் பிகாஸ் எவ்ரிபடி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஹவு டஸ் ஹலிதா ஷமீம் ரைட் அ ஸ்க்ரீன் பிளே? அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து ஷார்ட் ஸ்டோரியாக எழுதுவாங்க டு சி எப்படி அவங்களுக்கு இதாக அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு எப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சார். ஒரு சீனும் நான் எப்படி அரைவானேன், எந்த இடத்துல எனக்கு அது வந்தது எல்லாமே எனக்கு அந்த மெமரி இருக்கும். பூவரசம் பேப்போ நான் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டுருக்க போது நிறைய டே ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் கிளாஸ் ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தேன். நிறைய விஷயம் எனக்கு அப்போ வந்துக்கிட்டே இருந்தது. மைண்டில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு போய் உட்காந்து எழுதினேன். ஐ ஆல்மோஸ்ட் ரோட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எழுதிட்டேன். அது பயங்கர மேஜிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து அந்த சோளக்காட்டு பொம்மை போகிறதோ, அந்த ரெயின் எஃபெக்டில் அவங்க இப்படி தான் பார்க்கணும், அந்த விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கணும், அப்படி எல்லா விஷயமும் எனக்கு ஒரே டைமில் தான் வந்தது சார்.
ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே வந்து ஏன்னா எல்லா நேரமும் நம்மளுக்கு அப்படி பண்ண மாட்டோம்ல. திடீர்னு ஒன்று ஹிட் ஆகி டப்புன்னு எழுதுறது வந்து என்னைக்காச்சும் நடக்கும். அது ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை வேணும்னு ஒரு அவுட்லைன் எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் யூ ஃபிட் இன் தி சீன்ஸ். அதான் சார், இந்த ஐடியாவை ஒன்று வேகாக யோசிச்சுட்டு தென் நிறைய விஷயம் கான்க்ரீட்டாக என்னென்ன அதுக்குள்ளே நம்ப வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நிறைய விஷயம் வந்துருச்சுன்னா தென் அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் மற்ற கனெக்டிவிட்டி. ஏன்னா எனக்கு முக்கியமான சீன்ஸாக எனக்கு வந்துருச்சு. தென் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக லைக் இவங்க என்னென்ன கேரக்டர்ஸாக இருக்கலாம், எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அப்புறம் லேட்டராக எழுதுனேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம்ல சார், அது கொஞ்சம் கோல்டான ப்ராசஸ் தான். ஸோ நம்ம எழுதுறோன்னு நம்ம அவேர் ஆகி இது ஓகே, இது ஒர்க் ஆகும், இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவான ப்ராசஸ். அது நான் அப்புறம் பண்ணுறது. ஸோ ஒரு ஐடியா வருது, இது வந்து சீன் 3 வைக்கலாமா சீன் 30 வைக்கலாமான்னு அந்த 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 இது சொல்கிறேன். பிகாஸ் இதை வந்து லீனியராக சொல்லலாமா இல்லை ஃப்ளாஷ்பேக்காக சொல்லலாமா, இதை வந்து ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் கேட்குறேன். சார் அது சில பேர் அந்த கார்ட்ஸ் மாதிரி வச்சு அதை இது பண்ணி பார்ப்பாங்க. பூவர் சமீபில் எனக்கு அது பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கனெக்டுக்காக. ஸோ அது பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் அதை போட்டீங்க. ஓகே ஓகே. அண்ட் அது எல்லா படத்துக்கும் அது பண்ணனா அப்படின்னா இல்லை. லைக் பூவர் சமீபில் அது ஒரு பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏழை எழுதிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ஏழை எழுதி. ஸோ அது நீங்கள் எப்படி எழுதுனீங்க? ஏழை எழுதுனது எல்லாமே ரொம்ப ஒரு 1.5 வருஷம் கிட்ட எழுதுனேன் சார். அது ரொம்ப ரசிச்சு, ஏன்னா அந்த டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிறையாம அந்த டெத்து சுற்றியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து அப்படி. பிகாஸ் எனக்கு ஏழையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த டெத்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த செரிமனி ஒரு ஒப்பாரி பண்ணுறவங்க வருவாங்க. அவங்க ஏதோ பயங்கர எஸ்பிபி லெவலில் ஒரு ஒரு இன்டிமாண்ட் சிங்கர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யார் செத்தாங்கன்னு பேர் கூட தெரியாது. அதையே சொல்ல வச்சு அப்புறம் அவங்க வந்து ஐயோ போயிட்டீங்களே அப்படின்றது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. அது ஆக்சுவலி இது ரொம்ப இட்ஸ் அ வெரி ஃபனி சீன். அண்ட் எனக்கு அது மட்டும் எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் படத்தில் வந்து எப்போவுமே ஒப்பாரி வைக்கும்போது, அந்த சீன் வைக்கும்போது ஒப்பாரிக்காக சில பேர் வந்து உட்காந்துட்டு பாடுவாங்க, அவ்வளோதான். பட் யூ நெவர் தாட் அபவுட் அந்த ஒப்பாரி பாடுறவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கா அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. திடீர்னு ஏழை பார்த்தோன்னா ஆமாம் இல்லை, அவங்க வந்து வேற எங்கேயோ ஒப்பாரி பாடிட்டு இங்கே வரலாம்ல அப்படின்ட்டு திடீர்னு ஒன்று தோணுச்சு. லைக் யார் இவங்க பேர் என்னையா சொல்லியா அப்படின்ட்டு இவங்க அப்பா பேர் என்ன அந்த மாதிரிலாம். ஸோ திஸ் லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஐ திங்க் இஸ் வாட் மேக்ஸ் யுவர் ஃபிலிம் ஸோ ஸ்பெஷல். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த என்ன நடக்குது இந்த மாதிரி இது நிறைய அதை எடுத்துப்பேன் சார். அதே நேரம் நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஓகே. பேசும்போது வந்து அவங்க நிறைய சொல்லுவாங்க. அவங்க போகும்போது இப்படியாச்சும் நம்ம ஷேர் பண்ணும்போதே அவங்களும் நிறைய சொல்லுவாங்கல்ல. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்கள சொல்கிறீங்களா? கிராமத்தில் இருக்கவங்க லைக் அந்த காசி சிவகுமார்னு என்னோட அந்த ஏழைக்கு அவருக்கு தான் நான் அதை ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருப்பேன். அவர் ரொம்ப ஹியூமரஸாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் சார் எங்கள் ஊரில். அவர் தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படிலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஊரில் இருக்கவங்கள்ட்டையும் கேட்பேன். ரைட். அவங்கள்ட்டையும் பேச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கதை எழுதுறேன், இப்படி ஒரு சீன் பண்ணுறேன், இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கும்போது அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க. ரைட்டிங் பற்றி சொல்லும்போது இது சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா திரும்ப திரும்ப நான் ஒரு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் குவெஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, இதில் என்ன பர்பஸ், நான் ஏன் இதை பண்ணணும், அதுக்கு அந்த குவெஷன் தான் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் எனக்கு கான்க்ரீட்டாக நான் அது ஓகே இது பண்ணுறதுனால இந்த ஒரு பர்பஸ் இருக்குது, நான் இட்ஸ் நாட் மெசேஜ் அப்படி இல்லை, இதனால் எனக்கு என்ன சந்தோஷம் இல்லை மற்றவங்களுக்கு என்ன சந்தோஷம், இதில் என்ன பர்பஸ், எதுக்காக நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற குவெஷனை தாண்டது பெரிய விஷயமா இருக்கும். அந்த கதையை பர்பஸ் இல்லையா? ஒரு இந்த கதை இருக்குது, இது நல்ல கதையாக இருக்குது, இதை சொல்லணும், அது பர்பஸ் இல்லையா? நல்ல கதையாக இருக்குன்னா ஏழையோட அது கதைக்கு பின்னாடியுமே நிறையா விஷயங்கள் இருக்குது சார். இட்ஸ் நாட் சும்மா வந்து இது இப்படி இருக்குது ஒருத்தன் வரான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நிஜமாலுமே வந்து அதுக்காக நான் ரூட் பண்ணுவேன் சார். ஏன்னா எப்பயோ எங்கள் அப்பா என்கிட்ட கேட்ட குவெஷன், இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி ஷேர் பண்ண விஷயம், இதெல்லாம் கேட்கும்போது இந்த கதையை நம்ம சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப குவெஷன் பண்ணுவேன். நாட் த நான் எழுதுனதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா ஆடியன்ஸ் பண்ண அப்படி கிடையாது. அது வெரி பர்பஸ் ஆஃப் இட்க்கு தான் நான் குவெஷன் பண்ணுவேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சில்லு கருப்பட்டியில் அந்த மணிகண்டன் பிளேஸ் திஸ் கேரக்டர் வித் டெஸ்டிகுலர் கேன்சர் அண்ட் நிவேதிதா சதீஷ் இஸ் த ஆக்சிடென்டலாக அவர் மீட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அந்த 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 கேரக்டர் அங்கே பர்பஸ் என்னது? பர்பஸ்
இப்போ சினிமாவில் வந்து கேன்சர்னாவே நம்ம வேறு மாதிரி காட்டுறோம். ஸோ கேன்சர் வந்து அட்லீஸ்ட் சம் கேன்சர்ஸ் ஆர் க்யூரபிள், ஒரு கேன்சர் ஃப்ரீன்னு ஒரு கிளைமேக்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் என்ன கோத்ரூ பண்ணாலும் அதில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஹியூமர் சொல்லி அது கேன்சர்னாவே அது ஏன்னா இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வருது. ஸோ அப்போ வந்து அது அந்த ஒரு மாதிரி ஒரு ட்ரெட்ஃபுல்னஸ் இருக்குல்ல சார் அந்த வேர்டு சுற்றி, அது போக்கணுங்கிறது தான் பர்பஸ். ஸோ ஒரு விதத்தில் அது மெசேஜ் தான். மெசேஜ் தான். ஸோ யூ ஆர் சேயிங் இட் குட் பி அ மெசேஜ் ஆர் பர்சனலாகவும் இருக்கலாம். தட் இஸ் இது எனக்கு ஏதோ கனெக்ட் ஆகுது, இந்த கதை எனக்கு ஏதோ வெளியே எங்கிட்டேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ ஷுட் டெல் தி ஸ்டோரி. ஸோ நீங்கள் லாக்டவுன் போது பண்ண அந்த சீரீஸில் அந்த லோனர்ஸுங்கிற கதை அதுவும் ஒரு மெசேஜ் ஓரியன்ட் பர்பஸா? இல்லை அதான் சார் இது சொல்கிறதுனால லைக் இது போய் ஹிட் ஆகணும் அப்படி இல்லை. லைக் மெசேஜுங்கிறது வேஸ்ட் டு லுக் அட் இட் இல்லை சார். மெசேஜ்னா நான் இது மெசேஜ் எடுத்துகிட்டு கொண்டு போய் என் லைஃப்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படி இல்லை. ஓகே, மெசேஜ் எடுத்து ஐ எம் ட்ரைங் டு கன்வே சம்திங், அது உங்களுக்கு போய் சேர்ந்து உங்களை ஒரு சின்ன ஒரு தாட் எவோக் பண்ணாலும் ரைட். ஸோ யூ பேசிக்லி சேயிங் கேன்சர் இஸ் நாட் முந்தி இருந்த மாதிரி பயப்படக்கூடிய நோய் இப்போ இல்லை. ஸோ அது வந்து மெசேஜாக நீங்கள் ஒரு லைனில் சொல்லனாலும் your film kind of conveys it. That is what you're trying to say. You find that a good reason to make a movie. But I'm saying இப்போ நாளைக்கு ஒரு நல்ல கதை கிடைக்குது உங்களுக்கு, it's a really nice story and all that, but உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஒரு there is no real connect or a purpose or whatever it is, would you find it difficult to make it? I will அதில் ஏதாவது பார்ப்பேன் சார், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும், ஹிடன் பர்பஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஓகே, அதை வந்து நல்லபடியாக போய் சேர்க்கணும், அது ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எனி ஸ்டோரி அதில் நம்ம ஒரு பர்பஸ் இருக்கலாம், இல்லை டோட்டலாகவே பர்பஸே இல்லை, வெறும் வேணால் இது என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி சிலது சரி துப்பாக்கின்னு எடுத்துக்கங்களேன். Its purpose is entertainment. That's the very purpose of the movie, and that's a good purpose. I mean, entertain people, it's not easy to make a thing. So அந்த படத்தை எடுத்துக்கங்களேன். ஸோ இப்போ நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வருது, would you do it? I would do it, sir. அதுலயுமே the purpose is entertainment. Yeah, entertainment. So you would do it even though there is no larger ஒரு பர்சனல் இது கிடைக்கலனாலும் that is enough for you. எனக்கு அதில் சின்ன ஒரு டேக்அவே பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா தன்னோட தங்கச்சியை விட லைக் இன்னொரு தங்கச்சி இது பண்ணுறதுன்றலாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி விஷயம் எனக்கு வாவ் அப்படின்னு இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்த கமர்ஷியல் இதுலேயுமே வந்து அது பயங்கர ஹீரோயிக்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஐ வில் ஃபைண்ட் அ பர்பஸ் அண்ட் மை திங் இஸ் டு ஹைலைட் இட். ரைட், அண்ட் மேபி யுவர் வெர்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட். லைக் நீங்கள் எழுதுகிற விதம் அண்ட் ஸ்டேஜ் பண்ணுற விதம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அது கைண்ட் ஆஃப் திங். ஸோ யா, ஐம் ஆக்சுவலி இமேஜினிங் ஹலிதா ஷமீம்ஸ் வெர்ஷன் ஆஃப் துப்பாக்கி ரைட் நவ். உங்கள் ஃபிலிமில் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க இதை பற்றி, அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் யூ மேக் வெரி டெலிகேட் ஃபிலிம்ஸ். The fabric is very delicate, very nuanced. நிறைய அது வந்து layers இருக்கு. So and a lot of this comes down to your own voice, because நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த கதையை சொல்லணும், எனக்கு கத்த வேண்டாம், எனக்கு வந்து நார்மல் வாய்ஸில் பேசினா போதும். தட் இஸ் நாட் லிட்டரலி, பட் லைக் அந்த கதை சொல்கிறேன், இந்த பேஸில் போனால் போதும். லைக் ஈவன் வென் நீங்கள் அதை பண்ண லோனர்ஸில் வந்து இந்த 2 பேர் மீட் பண்ணுறப்போ ஒன்றும் ஹாய் அந்த மாதிரிலாம் ஒன்று பெருசாக லைக் அவங்க ரொம்ப கேஷுவலாக ஏதோ 2 பேர் மீட் பண்ணுற மாதிரி தே கைண்ட் ஆஃப் மீட். அண்ட் ஐ ரியலி லைக் தட் ஃப்ளேவர் தேர், பிகாஸ் there was no awkwardness. பிகாஸ் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃபேஸ் டைம்லேயே மிஸ் பண்ணிட்டோ இல்லை வீடியோ கால்லேயே யாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்து முதல் வாட்டி ஆக்சுவலி ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் there could be an awkwardness, but I think the dog takes care of it because she kind of there's அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளேவரை வச்சுட்டு நீங்கள் எழுதுறீங்க, படங்கிறது கூட்டு முயற்சி. So there are so many other people's voices also around you, right? How do you make sure that Halitha Shameem's voice is not drowned out by these other people's voices? இந்த சீன் வச்சு தான் என்னால் இதை பேச முடியும். இது வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு லிஜோ மூல் வந்து ரொம்ப லைக் அந்த எக்ஸைட்டடாக லைக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக லைக் கண்ணெல்லாம் அவங்க மேலே தான் இருக்கிற மாதிரி, லைக் அவங்க தானே ஒன்று ஒன்றா காமிச்சு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போ, இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்லி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பயங்கர எனர்ஜி லெவல் டாப்பில் இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்னா லைக் அந்த மாஸ்க் கழட்டினதுக்கப்புறம்
என்னதான் நம்ம பேசி தெரிஞ்சிருந்தாலும் நேரில் பார்க்கும்போது there might be some details நம்ம மிஸ் பண்ணாதது, என்னடா நம்ம இப்படி நினைக்கல, இப்படி வேற மாதிரி இருக்காங்களே மாதிரி சில நீங்கள் சொல்கிற அந்த ஆக்வர்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கொண்டு வர சொன்னேன், அதையும் கொடுத்தாங்க சார். அதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஐ திங்க் அது ஃபஸ்ட் இதிலே வந்துடாது. அந்த வாய்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆக்டர்ஸ் கிட்ட இன்புட் கொடுக்கும் போதும் லைக் டிஓபிகிட்ட கொடுக்கும் போதும் தான் அது கொலாபரேட்டிவாக. யூ ஆர் வெரி ஷுர் அபவுட் வாட் யூ வாண்ட். ஸோ தென் யூ ஆர் ஏபிள் டு சே நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், அதெல்லாம் கைண்ட் ஆஃப். அதுலேயும் சில இப்போ அர்ஜுன் தாஸ் ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நான் எக்ஸாக்டாக அவருக்கு இப்படி தான் சொல்லலை. ஆக்சுவலாக அந்த சீன் வந்து சார் ஃபஸ்ட்டு ஒரு காரில் தான் பிளேஸாக இருந்தது. நாட் தட் ஆர்கானிக் ஸ்டோர். ஆர்கானிக் ஸ்டோரில் போவாங்க, சும்மா மாண்டேஜ் மாதிரி ஜஸ்ட் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டாங்க. தென் கிஃப்ட் எல்லாமே வந்து கார்க்குள்ளே வச்சு தான் கொடுக்குற மாதிரி. தென் அப்போ இருந்த ஒரு சிக்கல்னால லைக் காரில் திடீர்னு அதுவும் செட்டப் பண்ண முடியல, லைக் லென்ஸ் பெருசாக இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தனால நாங்கள் உள்ளே டக்குன்னு என்னோட இன்ஸ்டிக்கில் ஓகே வேஸ்ட் பண்ண வந்தால் உள்ளே எடுத்துடலாம்னு சொல்லி அப்போ அந்த ரொம்ப அந்த பானகம் எல்லாமே அங்கே நான் செட் பண்ணேன் சார். அப்போது அன்னைக்கு வந்துட்டு செட் பண்ணி எழுதி ஸ்கிரிப்டில் இல்லை சார். அப்போ ஏன்னா அந்த டே வேஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அப்போ அதை செட் பண்ணிவிட்டு அந்த இடமே வந்து இங்கே உட்காந்து பேசலாம். ஏன்னா நான் வந்து அந்த சனிபி மாதிரி போயிருக்கேன், உள்ளே போய் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரைவான ஐடியா தான் அது. ஓகே. ஸோ ஐ எம் லைக் ஸ்கிரிப்ட்னா அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. டைம்ஸ் இது இப்படியும் பெட்டராக அது ஒர்க் ஆச்சு எனக்கு. நோ 100%. நோ ஸ்கிரிப்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களை மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து ஸோ தட் மீன்ஸ் தட் டு அன் எக்ஸ்டென்ட் ஈவன் வென் யூ choose your actors or your technicians, you kind of look for something. நம்மளோட மேட்ச் ஆவாங்களான்ட்டு. அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? அந்த ப்ராசஸ் மோஸ்ட்லி அது சிங்க் ஆகிடும் சார். ஏன்னா நம்ம ஒரு கதை சொல்லும்போதே அது புரிஞ்சுக்கிற ஆக்டர்ஸும் டிஓபியும் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சில நேரம் தான் வந்து அது கன்வே ஆகாமல் அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிற மாதிரியான இல்லை மிடில் கிரவுண்டுக்கு அரைவாகிற மாதிரியான விஷயம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே அப்படியே டக்குன்னு ஃபிட் ஆகிடும் சார். ஓகே. ஸோ அது வந்து அண்ட் யூ ஆல்சோ மேபி இட் ஹெல்ப்ஸ் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் அ செட் ஆஃப் லைக் known technicians and friends. Yes sir. அது இல்லை, நான் ஒரு இதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய இப்போ இது வரைக்கும் 6 டிஓபிஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மியூசிக் கம்போசரும் இந்த இதில் புதுசு தான். எனக்கு என்னென்னா ஐடென்டிஃபை டேலண்ட்ஸு. இவங்க நல்லா இருக்காங்கன்னா இவங்களுக்கு அந்த சென்சிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த கதை இவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறோம். அதனால அது மோஸ்ட்லி அது இதாகிடுது, செட் ஆகிடுது. ஓகே ஓகே. வாட் இஸ் த டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் மேக்கிங் அ மூவி ஃபார் யூ? ரைட்டிங்கா? ரைட்டிங் இல்லை சார். சேலஞ்சிங்காக நான் பார்க்குறது அந்த பிஃபோர் ஷூட் அந்த ப்ரெப் ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெசிஷனுக்கு அரைவாருது, இந்த வீட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த டெசிஷனுக்கு அரைவாருது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒன்று அதெல்லாம் பிளேஸ் ஷூட் அப்போ ஜாலியாக இருப்பேன் சார். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன சொதப்போம் எல்லாத்துக்கும் பேக்கப் இருக்கும். ஸோ ஷூட்டு பார்க்க ஜாலியாக இருக்கும். ரைட்டிங்கும் நல்லாயிருக்கும். in between இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சேலஞ்ச். ப்ரீ-ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். ஓகே. why exactly? I think that is very important. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தோணுது சார். சில டைம்லாம் வந்து இப்போ எனக்கு திலீஷ் போத்தன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ பியூராக நம்மளால் எடுக்க முடியல, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கு. ஏன்னா அவங்க வெறும் கதையை மட்டும் நம்பி எழுதுறாங்க. ஆனால் நான் கதை இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ப்ராப்ஸு இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும், ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டு நான் மெனக்கெடுன்னு சொல்கிறதா இல்லை வந்து அந்த தேவையில்லாமல் அது ஒரு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இது மாதிரி இல்லாமல் ஒரு படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் அது போகிற வரைக்கும் சார் நான் ஷாப் பண்ணுறேன் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு அந்த திடீர்னு எல்லாமே நானே தான் போய் ஹேண்ட் பிக் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ரிமோட் ஃபோட்டோகிராஃபினா அந்த கிளிக் சவுண்ட் வர பென் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆரஞ்சு ஃப்ரோசன் ஐஸ் சில்லு கருப்பட்டியில் எதையாவது ஒன்று பார்த்து அதை சீன்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு. Yeah, it's good because see ideally there are two ways to look at a movie la, because ஒன்று வந்து இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போனால் மேபி there'll be 2 people like us. நான் அது ஒரு க்ரீன் ஷர்ட் போட்டுட்ருப்பேன், நீங்கள் ஒரு ப்ளூ டாப் போட்டுட்ருப்பீங்க, சம்மந்தமே இருக்காது. இது வந்து ப்ரௌனாக இருக்கும், நம்ம உட்காந்துருக்கிற சேர் வந்து ப்ரௌனாக இருக்கும். ஸோ there won't be a tonal consistency to the scene. So but this is a natural scene. Whereas சில directors வந்து they'll be very particular about
இப்போ நான் வந்து I was at a shoot recently and I had to play a small role and they said இந்த கலரில் ஷர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் என்னோடய ஷர்ட்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு ஆக்சுவலி இல்லை ஆக்சுவலி. ஸோ தே ஹேட் டு கெட் இட் ஃபார் மீ. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் பிகாஸ் they had that color scheme was so set in mind and they wanted to psychologically convey through color and ஒரு set to the audience. ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமும் வேலிட் தான். பிகாஸ் இப்போ வந்து ஒரு நேச்சுரலாக எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் அப்படியே கோஆர்டினேட்டடாக இருக்க மாட்டாங்க. இதுவும் கோஆர்டினேட்டட்னா பேட் சென்ஸ்னு சொல்லலை. ஐ மீன் தே வர் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் திங் would be. Where do you fall? நான் அதான் சார், எனக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கூட நான் பார்த்துருவேன். அண்ட் ரொம்ப பேலட்டடாக இருந்துச்சுன்னா லைக் இன் ஆட் ஃபிலிம்ஸ் ரொம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பேலட்டில் இருக்குது. நம்ம மைண்ட் அப்புறம் ஸ்டோரி பார்க்காம அந்த பேலட் என்ன அப்படின்னு பார்த்துட்டா எனக்கு அது வந்து ஒரு வியூவராக எனக்கு அது பெரிய டர்ன் ஆஃப் தான். பட் ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அது வேணும். என்னால் வந்து சாதாரணமாக போய் எடுத்துட முடியாது. எனக்கு ஏஸ்தட்டிக்ஸ் வேணும். அதே நேரம் அது ரொம்ப பேலட்டடாக காமிக்கக்கூடாது. ஆர்கானிக்காக காமிக்கிறது தான் நான் ட்ரை பண்ணிட்டேன். வாட் அபவுட் யுவர் ஷார்ட் டேக்கிங்? நீங்கள் வந்து யூ ப்ரிஃபர் இப்போ there are lots of people who because of the various cameras around they say like I'm taking an 8-minute shot, 15-minute shot, and they rehearse and do all that kind of stuff. What is your principle of taking shot taking basically photography? அதுதான் சார். எப்போவுமே அந்த ஸ்கிரிப்டாக பேசும்போதே வந்துட்டு அது மேஜிக்கில் எப்படி நடக்குன்னா நானும் டிஓபியும் ஒரே மாதிரியான ஷார்ட் டிவிஷன்ஸ்க்கு தான் அரைவ் ஆகும். அந்த கதையை நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அப்படி தான் முக்கால்வாசி டைம் எனக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டே மட்டும்தான் அந்த ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணிட்டு போகிறது சார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வைப் எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தென் யூ கோ வித் த ஃப்ளோ. உங்களுக்கு பேசிக்கான டிவிஷன் என்ன சார், ஒரு 4 இது தான் சுற்றி எடுக்க போகிறீங்க. ஸோ அது நடக்கும். அதை தாண்டி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பான்டேனிட்டி அதை கெடுக்க இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். There are some DOPs who really don't want to do that. அவங்க சொல்லுவாங்க இது வந்து லைஃப் மாதிரி இல்லை பிகாஸ் இந்த மாதிரி இது வியூவர் வந்து இது வந்து பாடுறா எவ்வளோ நல்ல ஷார்ட்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் there are like everything there are different schools. எனக்கு மெயினாக இது என்னன்னா சார், எனக்கு ஷார்ட் டிவிஷன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு பேக்கப்பில் அப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆக்டர்ஸை அந்த இடத்துல அந்த லைட்டில் நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் அங்கே சுச்சுவேஷன் வந்து அதனால தான் இந்த சில பேர் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. நினச்சது அங்கே நீங்கள் பயங்கர ஒரு சன்லைட்டில் நினச்சிப்போம். ஏன்னா டெய்லி சன்லைட் வந்துருக்கும். திடீர்னு மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஐயோ இந்த சீனுக்கு மைண்டே அதுக்குள்ளே போகாது. ஸோ அப்படி இல்லாமல் அந்த லைட்டில் அந்த ஆக்டர்ஸு அன்னன்னைக்கு என்ன பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாட்டி அந்த மாஸ்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு மைண்ட் ஷார்ட் டிவிஷனுக்கே போகும் சார். ஸோ மாஸ்டர் பார்த்தா தான் அந்த நிகழ்வை என்னால் அது உண்மை அப்படின்ட்டு பார்த்துட்டு தென் அதை ஷார்ட் டிவிஷனுக்கு போயிட்டு. ஓகே. இந்த மாதிரி தான் படங்கள் பண்ணுவேன், இந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா எனக்கு பார்க்க மாட்டேன். பண்ணுவேன் தட் இஸ் ஸோ அதனால் லைக் இல்லை பார்க்க மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஹாரர் தவிர மிச்சது எல்லாமே யூஆர் ஓகே வித். ஓகே. நான் ஏலே பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து is Halitha trying to become a little mainstream or rather trying to make a little more mainstream film because அப்படி தான் எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் was like a Halitha film, like Shameem film. You actually wrote it long, even before your first film. So நீங்க அப்போ எழுதினப்போ நீங்க வந்து you were obviously aware இல்லை ஒரு கமர்ஷியலாக கனெக்ட் ஆகணும்னு ஏதாவது ஒரு இதோட எழுதினீங்களா அதை? எஸ் சார். அதில் வந்து அந்த அப்பா வந்து இறந்தே இருந்தாருன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஆர்ட் ஃபிலிமாக என்னால் அது வந்திருக்கும். பட் அட் டைம்ஸ் வந்து அப்போவே எடுத்த டெசிஷன் என்னென்னா அது வேண்டாம், இது இப்படி இருக்கட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இது பிடிச்சி சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸைட் ஆகிற ஒரு ஆடியன்ஸ்க்கு இது போகட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான். ரைட். பட் அது ஏன் ஐ திங்க் உங்கள் கெரியரில் ஆடாக தெரிஞ்சுது, அட்லீஸ்ட் ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் மீ பிகாஸ் ஐ டோன்ட் ஜென்ரலைஸ். ஐம் ஷூர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் தட் ஃபிலிம். எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். அந்த பட் மேபி பிகாஸ் யுவர் அதர் ஃபில்ம்ஸ் ஹாவ் அ சர்டன் சென்சிபிலிட்டி இல்லை.
ஸோ நம்மளே வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சம்டைம்ஸ் ஒரு டைரக்டரை இந்த மாதிரின்னு ஒரு ஸ்லாட் பண்ணிடுறோம். அண்ட் தென் வென் யூ சி சம்திங் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் தென் யூர் கைண்ட் ஆஃப் லைக் ஓ வாவ் இவங்க பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷார்ட். ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ தி ஆடியன்ஸஸ் ஃபால்ட் ஃபார் நாட் டேக்கிங் இட் like a regular film, I think so. சார் நான் இது தொடர்ந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பூவர் சம்பிப்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் இது கூட இல்லை. எல்லாருக்கும் பூவர் சம்பிப்பி ரொம்ப பிடிக்கும். நான் சில்லு கருப்பட்டி பண்ணும்போது பூவர் சம்பிப்பியை பயங்கரமாக பிடிச்சவங்களாம் வந்து தேவர் டிசப்பாயிண்டட். அப்படியா? ஆமாம், அவங்க வந்து பூவர் சம்பிப்பியால் உங்களுக்கு இதனால வந்து ஒரு ஃபேம் கிடைக்குதோ இல்லை உங்களால் இது நிறைய பேருக்கு உங்களை தெரியுதுங்கிற சந்தோஷம், அதனால இது ஓகே, பட் இது பூவர் சம்பிப்பி அளவுக்குலாம் இல்லை அப்படிம்பாங்க. அண்ட் தென் இது வந்துச்சுல்ல சார், ஏழை வரப்போ ஒரு செக்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் லோனர்ஸ் பார்த்துட்டு எனக்கு வர மெசேஜ் வந்து என்னென்னா, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ரூட்டடாக ஏழை மாதிரி படம் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது சார். அதனால சரி லைக் அந்தந்த படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் நம்ம நோ ஆல்சோ இட்ஸ் சி ஒரு இஃப் யூ ஆர் மேக்கிங் ஒரு பூரஸ் பிபியும் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது, ரூட்டடாக இருக்குது, ஒரு லோனர்ஸும் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது, ரூட்டடாக இருக்குன்னா இட்ஸ் நாட் ஈஸி. பிகாஸ் ஒன்று வந்து ஒரு urban என்வாயன்மெண்ட்டில் செட் ஆகிருக்கு, ஒன்று வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரூரல் என்வாயன்மெண்ட்டில் செட் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி டு கைண்ட் ஆஃப் கெட் இன் டு தேட். how do you manage to do that? Of course நீங்கள் வந்து உங்கள் ஊர் வேறு, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அது இருந்தாலும் அந்த there are these specificsல அது that how do you get that to get to that rootedness? அதான் சார், எனக்கு தேங்க்ஃபுல்லாக நான் நினைக்கிறது ரெண்டுமே, நான் ஊர்லேயும் இருந்திருக்கேன், சிட்டிலையும் இருந்திருக்கேங்கிறனால எனக்கு எதுவுமே புதுசு கிடையாது. அங்கே போனால் அங்கே அப்படியே கேமஃப்ளேஜ் ஆயிடுவேன், இங்கே வந்தால் இங்கே எப்படி ஆயிடும், இப்படி தான் இருக்குது. பேச்சிலேருந்து எல்லாமே அப்படியே மாறிடும். ஸோ அதுதான் எனக்கு ஈஸியராக இருக்கும் அது கிராக் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பிகாஸ் ஐ ரிமெம்பர் ரீடிங் somebody saying or reading or maybe I read a tweet, I don't know what, but saying that ஏன் போய் ஆர்கானிக் ஸ்டோர்லாம் அவங்க இருக்காங்க, ஏன் ரெகுலர் ஸ்டோர் போக மாட்டாங்களா? ஐ ஃபவுண்ட் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிருக்கு. அந்த மற்றது தேவர் ஓகே வித் எவ்ரி திங் எல்ஸ், பட் அந்த ஆர்கானிக் ஸ்டோரில் மீட் பண்ணது மட்டும் ஏதோ அவங்களுக்கு ஒரு இட்ஸ் brought some irritation to them. And I was thinking, but they do look like the people that might go to an organic store. And plus அவர் சொல்கிற பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, ஸோ மேபி பக்கத்தில் இதுதான் இருக்கும். அது படத்தை அப்படியே ஒன்றும் டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஐ லவ் த டச் பிகாஸ் அந்த பானகம் அந்த இதெல்லாம் போயிட்டு, and she did look like that sort of person because she has a wine, அந்த ஆரம்பத்திலேயே வந்து ஒரு wine Wednesday ஒரு t-shirt போட்டு it's kind of hinting at something later. So I don't know. I think நான் இது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஏன் அவருக்கு ஆர்கானிக் வந்து அவர் டென்ஷனாக இருப்பாருன்னா, நான் ரொம்ப இது நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும் சார். மாம்பழம்லாம் வந்து அழகி இருந்துச்சு, ஒரு நார்மல் கடை, அது மாம்பழம் அழகி இருந்துச்சு. உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், ஆர்கானிக்னு போர்டு வச்சுருந்து. சீரியஸா? ஆர்கானிக் போர்டு வச்சு சேல் ஆகிடும். ஸோ அந்த யுக்தியை தான் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆர்கானிக்னா அது வித்துரும் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ நான் சீன் அதை வச்சனால அதுவும் ப்ரெட்டென்ஷியஸாக தெரிஞ்சிருக்கலாம், தெரியல. இட்ஸ் வெரி ஹார்ட் டு கைண்ட் ஆஃப் கெட் திஸ் திங் அவுட். பட் மூவிஸ் டென்ட் டு டூ தட் பிகாஸ் எனக்கு வந்து லைக் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் திங் தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் யுவர் மூவிஸ் இஸ் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ வித்ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்ஜுன் தாஸ் வந்து லோனர்ஸில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருங்கிறது தெரியும், பட் மற்றபடி அவரை பற்றி யூ டோன்ட் நோ மச் அபவுட் ஹிம். ஈவன் தோ யூஆர் லிஸ்னிங் டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க, they have all these lovely conversations and all that kind of stuff, but you don't go to that zone of சரி உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி, இல்லை நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவை ஜாஸ்தி பார்த்ததில்லை, அவர் நிறையா ட்ராவல் பண்ணுவார் அந்த மாதிரி, அவர் அவள் வந்து வைஷி அலோன் இந்த அப்பார்ட்மெண்ட், அவங்க சுற்றி நெய்பர்ஸ் யாரும் இல்லையா. யூ கிரியேட் that world which seems very self-sustained, and I'm not asking these questions. நான் இந்த questions கேட்குறது இதுதான் முதல் தடவை. அதாவது உங்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் வருது, that இந்த 2 அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் and all that kind of stuff, but you could have had ஒரு live-in maid ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக, ஆர் அவர் வீட்டில் வந்து ஒரு ஏதாவது ஐ டோன்ட் நோ somebody else is sharing that room or something like that, sharing that house. பட் உங்களுக்கு வந்து அந்த you literally isolated them from
the rest of the universe and gave them the connection. The only connection we see with other people is on the laptop screen. Yes sir. அல்ல லோனர்ஸ்க்கு அது புரியுது. பட் அவங்க தனியாக இருந்து தான், ஏன்னா மெய்டு வந்துட்டு போனால் கூட விஷயமே வந்து மனுஷங்க முகத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது பண்ணுறோம். அந்த கார்பேஜ் ட்ராஷ் போய் போடுறதுக்கு கூட அந்த ஒரு அக்காவோட இன்ட்ராக்ஷன் இருந்தது, அதை கூட அப்புறம் தூக்கிட்டேன். அது வந்து லோனர்ஸ்க்கு அந்த பர்பஸ் புரியுது. பட் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு தோணுது சார், காக்கா கடியிலையும் பார்த்தா நிவேதிதாவோட வீடு நம்ம காமிச்சதே கிடையாது. இதான் எங்கள் வீடு, மேலே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க மேலே. ஸோ அப்போ மணிகண்டன் கூட கேட்டார், அவங்க வீடை காமிக்கலாமே, அவங்க வீடு என்ன அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம்னா எப்படி அந்த பொண்ணு எப்படி யாருக்கும் என்ன எதுன்னு அந்த பொண்ணு சும்மா அது பாட்டுக்கு வருது பேசுது போகுதுங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னென்னா சார், கதையெல்லாம் அவங்க 2 பேரும் கேபில் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், வீடெல்லாம் அதுக்கு தேவையில்லை. மேபி அது என்னோட இதோ, ஏன்னா நானும் யாரையும் பார்த்தா கூட அவங்களோட இதை பற்றியே கேட்க மாட்டேன். அன்லெஸ் அவங்க சொன்னால் நான் கேட்டுக்குவேன். பட் உங்கள் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, எங்கே படிச்சிங்க, போனீங்க, வந்தீங்க, எதுவுமே கேட்க மாட்டேன். மேபி அது இருக்கலாம். So that's a very personal thing then, because எனக்கு I like that touch of mystery சொல்ல மாட்டேன், பட் லைக் அவங்கள see like படங்கள் வந்து கேரக்டர்ஸை சில சமயம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கும். தட் இஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சுன்னா, ஓ இல்லை திஸ் இஸ் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால, இல்லை அவர் ஏன் அப்படி இருக்காருன்னா இல்லை பிகாஸ் அவருக்கு யூனோ விதவுட் எக்ஸ்பிளைனிங் ஆல் திஸ். சம்டைம்ஸ் பீப்புள் இட்ஸ் லைக் வாட்சிங் பீப்புள் இன் அ ரெஸ்டாரண்ட். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, பக்கத்து டேபிளில் யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்கள சப்போஸிங் யூ don't have company, you're eating alone or something, or maybe if you have company or whatever it is, and you keep glancing at them, உங்கள் மைண்ட்லேயே ஒரு ஸ்டோரி உருவாகும், because you don't know them. And you definitely look, because one of the pleasures of going out to a place like a restaurant, எனக்கு அதான் ஆல்வேஸ் தோணு தெரியுமா, பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் மீட் பண்ணலாம் மச்சான், ஓகே வேர் தியேட்டர் ஏதாவது படம் போகலாம். I said, but how is that meeting? Because we'll all be sitting horizontally and maybe I can talk to this person or this person, but adukku mela ipdi illa I can't, who's meeting who? Will be looking at the film. So adukku you can go to a restaurant or the beach or something like that. No, where I'm saying your films give us that pleasure of people watching. ஐ திங்க் நீங்கள் சொன்னோன்னா ஐ திங்க் நானும் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு தியேட்டரில் சத்தியமில் வந்து பின்னாடி உட்காந்துருந்தேன். அப்போ பார்த்துட்டு ஓகே இவர் எப்படி படம் பார்க்குறாருன்னு பார்ப்போம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்குறாரா, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசாமல் பார்க்குறாரா அப்படின்ட்டுலாம் உங்களை பார்த்துருக்கேன். எப்படி பார்த்தேன், இன்டர்வியூவில் தான் பேசிட்டு இருந்தீங்க, சட்டுன்னு பேசிட்டு இருந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் படம் பார்த்தேன். I think that's one of your pleasures of watching a Halitha Shameem film, because நீங்கள் சொன்னீங்களே இப்போ தான் தொடர்ந்து அதுவுமே ஒரு லோனர்ஸ் கதை தான். எது சொல்றீங்க சார்? இந்த மணிகண்டன் நிவேதிதா சதீஷ் அந்த பேர் என்ன அந்த எபிசோட், காக்கா கடி. அதுவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லோனர் ஸ்டோரி, பிகாஸ் அவரோட இதுவும் பற்றியும் ஜாஸ்தி we don't know. and அவங்க இது அஃப்கோர்ஸ் இதில் வந்து we see the Uber or Ola driver or something like that கொஞ்சம் இருக்கே தவிர like there is a sense of like I think in fact I think other than Aelay where ஒரு ரொம்ப clear family tree மாதிரி இருக்கு, உங்க மற்ற படங்கள்ல அவ்வளோ சரௌண்டிங்ஸை நீங்கள் ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை. am I true? மேபி அது காக்கா கடி அப்படி இருந்தது, ஏன்னா கான்ட்ராஸ்டாக ஹே மூல வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இருக்கலாம் சார். தெரியல அந்த கேரக்டர்ஸ்க்கு எது ஃபிட் ஆகுதோ the kind of thing. ஸோ நீங்கள் இவ்வளோ பர்சனலாக எழுதும்போது do you ever get the fear that லைக் நம்ம வந்து நமக்குள்ளே வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க எங்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது எல்லாத்தையுமே சொல்லணும்னு இருக்குன்ட்டு, யூ ஃபீல் த ஃபியர் சம்டைம்ஸ் தட் நம்ம ஸ்டேல் ஆகிடுவோமோ, பிகாஸ் நம்ம கதைகளே சொல்லிகிட்ருக்கோம், நம்ம ஸ்டைல்லே சொல்லிகிட்ருக்கோம். லைக் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு கழிச்சு இல்லை ஒரு 10 படத்துக்கு கழிச்சு இது அதே அந்த ஹலிதா ஷமீம் அதே மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்காங்கப்பா, அது யூ கெட் தட் ஃபியர் சம்டைம்ஸ். I have spoken to at least 2 directors who have told me that they have this fear. Oh no way sir. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் ஐ கீப் லுக்கிங் ஃபார் நியூ வாய்ஸஸ், படிக்கிற ஆத்தர்ஸும் சரி ஃபிலிம் மேக்கர்ஸும் சரி. ஸோ அவங்க தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஸோ
எனக்கு இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு கூட நான் ஒரு நியூ வாய்ஸாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் த மோஸ்ட் நியூ ஏஜ் ஸ்டோரி. என்ன வாட்ஸ் ட்ரெண்டிங் நான், என்ன இப்போ நடக்குது, அந்த ட்ரூ டு அந்த டைமுக்கு நான் கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டைமில் அது சேஞ்ச் ஆகும், நான் என்னோட ஸ்டோரியும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது மின்மினி. எஸ் சார். அண்ட் முடிச்சிட்டிங்களா? முடிக்க போகிறேன் சார். எப்போ? இந்த மேல. ஓகே. தெர் இஸ் அ பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் மைக்கேல் ஆப்டட் அப்படின்ட்டு. அவர் வந்து 7UPன்னு ஒரு சீரீஸ் பண்ணார். ஸோ ஹி ஃபாலோட் அ குரூப் ஆஃப் பீப்புள் 7UP and every 7 years he made a documentary on them. 14UP, 21UP, 28UP அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருந்தார். He died fairly recently. So it's a fantastic series of documentaries because அந்த அதே set of children 7 வருஷத்துக்கு கழிச்சு now they are young adults, அப்புறம் they are adults, then they have families, some of them don't have families, so it's almost like observing இது. And I first thought of that when I heard about Minmini because இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் குழந்தைகளை நடிக்க வச்சுருக்கீங்க. அப்புறம் அவங்கள வந்து ஒரு 4 வருஷ பீரியடுக்கு அப்புறம் பார்க்கணுங்கிறதுக்காக புது நடிகர்களை எடுக்காமல் அதே செட் ஆஃப் குழந்தைகளை நீங்கள் வளருங்கப்பா, நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதோ ப்ராஜெக்ட்லலாம் போயிட்டு இப்போ திருப்பி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதை முடிச்சிருக்கீங்க. யூ ஜஸ்ட் செட் ஐ வாண்ட் த சேம் பீப்புள். That is what made you decide this. Yes. Okay. மின்மினி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சார். அது எப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மைல் ஸ்டோன் வரும்போதையும் சில்லு கருப்பட்டியோ ஏலையோ ஒன்று வரப்போலோன்னு மின்மினிக்காக நம்ம ஆடியன்ஸ் சேர்த்துறோம்ப்பா அப்படி இருக்கும். எப்போ எழுதினீங்க? அது வந்து ரைட் ஆஃப்டர் பூவரசம் பிபிக்கு ஐ ரிமெம்பர் யுவர் ரிவ்யூ சார். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. I'll tell you. Is it a good thing? It's a good thing. Oh, okay. Very good thing. அதுதான் என்ன ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அந்த ட்ரீ விஷுவல் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் விஷுவல்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரீல அந்த பேப்பர் டைப் பண்ணி இருக்கிறது. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நான் என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதோட அந்த நோட்டோட முடிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஏன்னா பூவரசம் பிபி ஏன்னா டப்புன்னு தேட்டரில் விட்டு போயிருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பெல்லாம் வந்து இந்த ரிவ்யூ லைக் ஹிந்து தமிழில் வந்த ரிவ்யூ அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்தது. நான் வந்து இல்லை இந்த பசங்களை வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மின்மினி பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து எனக்கு ஐடியா இருந்துச்சு. பூவரசம் பிபி பசங்களே வந்து இந்த கேரக்டர்ஸே வந்து எவ்ரி 5 years நம்ம எடுக்கலாம் அப்படின்லாம் எனக்கு தாட் வந்துச்சு. பட் மின்மினி அப்படி கிடையாது சார். No, I'm not saying it's like that. எனக்கு அந்த தாட் வந்ததுங்கற அவ்வளவுதான். Yeah, right. அது புரியுது. பட் இன்டென்ட் இப்போ சில பேர் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னோட இன்டென்ட் வந்து அவங்க 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்காங்க, அவங்க கதை என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த கதையில் இது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனை, 2 பேர் வந்து ஒரு கில் ட்ரிப்பில் போகிறாங்க. ஸோ டக்குன்னு அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுறாங்க. ஐ மீன் கான்டாக்ட் போயிடுது, ஸ்கூல் விட்டு போயிடறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க ஃபுல் அடல்ட் ஆனால் தான் ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் 12 and 17 அந்த மாதிரியா? எனக்கு இந்த கிளாஸ் 10th தென் இப்போ காலேஜ் முடிகிற. ஓகே. ஸோ அது அந்த இது பண்ணுறேன். ஸோ அதுதான். ஸோ கதைக்கே அது தேவைப்பட்டது. அண்ட் ஃபஸ்ட் ஏர்லியராக வந்து அது பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி தான் ஐடியா. இவங்கள மாதிரி சிமிலராக இருக்க ஆக்டர்ஸ் கிட்ட போய் பேசி பண்ணுற மாதிரி. அப்புறம் தோணுச்சு என்னடா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பசங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன்னா படம் பார்த்துட்டு சின்ன போர்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, வெயிட் பண்ணலாம் இவங்களே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான். கிரேட் ஐடியா. பிகாஸ் இது 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 ஆல்சோ மீன்ஸ் ஒரு படத்தோட ஷெட்யூலை நிறுத்திட்டு அது 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 மட்டும் இது பண்ணிட்டு தென் யூ ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ். ஸோ தட்ஸ் அமேசிங். அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்தது உங்களுக்கு? ரொம்ப இன்ட்யூட் ஆனது தான் சார். ஆனால் அது சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தேங்க் பண்ணோம். போத் மனோஜ் அண்ட் அபிநந்தன் 2 பேருமே தேவர் ஓகே, சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கதை வந்து நீங்கள் எழுதுகிறப்போ இப்படி தான் எழுதுனீங்க. தட் இஸ் அவங்க லேட் ஸ்கூலில் இருக்காங்க, அப்புறம் 5 வருஷத்துக்கு கழிச்சு இந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க மீட் பண்ணுறாங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ வென் யூ ஸ்டார்டட் டேக்கிங் த மூவி யூ லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே ஒரு ஷெட்யூலில் முடிச்சிடுற ஒரு 1 or 2 ஷெட்யூல்ஸில் முடிச்சிடுற மாதிரி தான் இருந்தது இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ வந்து 4 வருஷம் கேப்பில் டிட் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் திங்கிங் இது மாற்றினா இது கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே, அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சா? நான் வந்து
எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நாளாக நான் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணி ஒர்க்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் படிக்கல, மைண்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், செகண்ட் ஆஃப் எழுதுனது அப்படியே இருந்து அப்பப்போ அந்த விஷுவல்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். ரீசெண்டாக தான் செகண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் படித்தேன் ஒரு 4 days பேக். எனக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார். இப்போ என்னால் அப்படி எழுத முடியுமான்னு தெரியல. லைக் சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படா எடுப்போம் அப்படிங்கிற. and I'm glad you're saying that because நிறைய பேர் வந்து தன்னோட ஒர்க்கை வந்து தாங்களே வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. and I think you should if you think it's good. இந்த ஃபேக் ஹியூமிலிட்டிலாம் I don't எதுக்குன்னு புரியல. if you feel you've done something, it is so difficult to write and I'm so glad you're saying that actually. So but why do you feel that அப்போ எழுதினது இப்போ எழுத முடியுமான்னு? ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா நான் கொஞ்சம் சிமிலராக ஒரு ட்ராவல் நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். இப்போ எழுதுறதுக்கு ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ரெஃபரன்சஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் அப்போவே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எழுதியிருக்கேனே அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஹுக் ஆயிடுச்சு. when did you finish shooting? 2014 ரிலீஸ் 15 ஷூட் முடிச்சோம் சார். 2015 you finished the shoot? I mean no 2015ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் முடிச்சீங்க. then 2020 இப்போ வந்து அதுக்கப்புறம் ஷூட் செகண்ட் ஆஃப் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஏன்னா லைக் பசங்க வந்து தே ஹேவ் லைக் MBBS படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டைம் அண்ட் மனோஜ் வந்து ரொம்ப பிஸியான கேமராமேன். 2 பேரோட இதையும் கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு இப்போ ஃபைனலி மே தான் நாங்கள் அதை திரும்ப ஷூட்டே பண்ணுறோம் செகண்ட். ஓகே, ஸோ யூஆர் ஷூட்டிங் த செகண்ட் ஹாஃப் இன் May 2022. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் தட் படம் வரதுக்கு லேட்டர் மேபி எண்ட் ஆஃப் த இயர் வந்துடும் சார். ஓகே, ஸோ you have your date set with Manoj and with okay. So அவங்களோட பேசிட்டு இருக்கீங்களா நீங்க ரெகுலரா? பேசிட்டு இருக்கோம். So that you don't lose touch, because sometimes 5 years is a long time. அண்ட் அவங்களே சில சமயம் அந்த ஏஜ்ல கொஞ்சம் மறந்து போயிருப்பாங்க நம்ம இதெல்லாம். ரைட். ஆக்சுவலி நான் ஒரு பாட்காஸ்ட் அவங்களோட ரெக்கார்ட் பண்ணேன் சில்ட்ரனோட. லைக் அப்பப்போ ஏன்னா அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்க, அவங்க ஷூட் அப்போ எப்படி இருந்துச்சு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நான் எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. ஐ தாட் மின்மினிக்கு அப்புறம் அது பண்ணலாம், அவங்க வாய்ஸ் த்ரூ அவுட் த இயர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அப்போ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே, how are the kids? அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்ததா இந்த முன்னாடி பண்ணதெல்லாம்? அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா பூவரசம் பிபி கூட ரிஹர்சல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து டோட்டலாக வேறு கேரக்டர்ஸு அவங்க ப்ளே பண்ணது அப்படியே நடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே. கை தேர்ந்த நடிகர்கள் டக்குன்னு சொன்னால் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஞாபகமும் இருக்குது. ஓகே, குட். ஸோ all the best for Minmini and it was a real pleasure meeting you because I'm a big fan. And right from the beginning எனக்கு actually of course now OTT எல்லாம் வந்தப்புறம் it's become a little easier to find more voices, but நீங்க பூவரசம் பிபி பண்ணும்போது 2014 2014. So அப்போ வந்து it was not easy to find like many different voices. So அப்போ வந்து அந்த படம் பார்த்தது ஒரு சம்மரில் உட்காந்து ஒரு எனில் பிளைட்டன் புக் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் இது ரொம்ப பீட்டரான ஒரு எக்ஸாம்பிள். பட் யூ நோ வாட் ஐ மீன்ல ஒரு ஹாலிடேஸில் வந்து வாட் வி யூஸ் டு டூ இஸ் கோ அண்ட் டேக் அ லாட் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஜஸ்ட் ரீட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஒரு சில்ட்ரன்ஸ் அட்வென்ச்சர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாட் அட்வென்ச்சர் பட் யூ நோ வாட் ஐ மீன் அந்த 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 அவங்களோட ஸ்டோரி அவங்க பார்த்தது அந்த கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ it felt very good and I again you know how I felt about Loners. It was just fantastic. I just think so the pressure is on you. So Minmini, I am really looking forward to it. So all the best. Thank you sir. Yeah, thanks. Hi, I'm Halitha Shameem. If you like this video, please subscribe to Film Companion South.